Hi friends, welcome to the channel. நான் உங்கள் டேடி பாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அண்ணனோ தம்பியோ இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம இன்றைக்கி பேச போகிறது அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கிற பல வருஷமாக நடக்கிற, அதாவது பல யுகங்களாக பல செஞ்சுரிஸாக நடக்கிற ஒரு வாரை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உலகத்தோட அரசியலோட முக்கிய புள்ளி, அதாவது உலக அரசியலோட முக்கிய புள்ளி இந்த ஒரு பிரச்சனையாக ஓடிட்டுருக்குது. ரொம்ப வருஷம் ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1948 இந்த பிரச்சனை ஓடுது. ஆனால் இதுக்கு இன்னும் ஒரு முடிவு கிடைக்கல. அது 48ன்றது வந்து ரீசெண்டாக உருவான ஒரு பிரச்சனை. அதுக்கு முன்னாடிலேருந்து பிரச்சனை 6வது செஞ்சுரிலேருந்து பிரச்சனை ஓடுது. ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அது என்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னன்னு கேட்குறீங்களா? அது நம்ம காசா வார். இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு மூல காரணமாக இருக்கிற அந்த பிரச்சனை தான். ஆமாம், நம்ம இஸ்ரேல் அப்புறம் இஸ்லாம், அதாவது முஸ்லீம், இந்த முஸ்லீம் பீப்புளுக்கும் இந்த ஜூவிஷ் பீப்புளுக்கும் நடுவில் பல வருஷமாக இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த காசா வார். காசா வார் வந்து பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் மட்டும் கிடையாதுங்க. அது பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்க மெஜாரிட்டி பீப்புள் வந்து யாருன்னா முஸ்லீம்ஸ். அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னு பார்த்தோன்னா இஸ்ரேலைட்ஸ், அதாவது ஜூஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க தான். அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, இந்த அண்ணன் தம்பிங்க நடுவில் சொத்து பிரச்சனை. என்ன சொத்து? அப்பனுடைய வீடு யாருக்கு சொந்தம், அதுதான் இங்கே பிரச்சனை. அவங்க அப்பா யாரு, அந்த அப்பனுடைய சொத்து என்ன, அதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? கம் ஆன், லெட் அஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை நான் இப்போ பேச போகிறேன். நான் வந்து ஒரு ஹிஸ்டாரியன் கிடையாது, சரிங்களா? ரெண்டாவது, எனக்கு வந்து இந்த க்ரோனாலஜி, அதாவது இந்த டைம்லைனை பேஸ் பண்ணி நம்ம பேச போகிறதில்ல. ஒரு ப்ரீஃப், ஒரு சின்ன ஷார்ட் ஹிஸ்ட்ரி. அது இது ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்லாம் நான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ இந்த ஜூவிஷ் பீப்புள், இந்த முஸ்லீம் பீப்புள், அதாவது யூதர்களும் இஸ்மவேலரும், அதாவது இஸ்லாமியரும், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட கிமு 1800 அந்த வாக்கில் இருந்து இவங்களோட ஹிஸ்ட்ரி தொடங்குது. இவங்களுடைய மூதாதையர், அதாவது முற்பிதான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இவங்களோட மூதாதையர் முற்பிதா ஒருத்தர்லேருந்து, அதாவது அந்த ஒரு மனுஷன்லேருந்து அந்த ஹிஸ்ட்ரி வந்து தொடங்குது. அதாவது அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி இருக்குது. அது வந்து ஹியூமன் ஹிஸ்ட்ரின்னு வரும்போது பல கலாச்சாரத்தில் பல விதமான கதைகள் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இந்த யூத மக்கள், அதாவது ஜூவிஷ் பீப்புள், அப்புறம் இந்த முஸ்லீம் பீப்புள், அதாவது இஸ்லாமியர்கள், இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு நெருக்கமான தொடர்பு ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் பேர் என்னென்னா ஆப்ரகாம். ஸோ பைபிள் ஆதாரத்தின்படி அவரோட பேர் ஆப்ரகாம்னு சொல்லுவாங்க. அதே குரான் வைஸ் பார்த்திங்கன்னா அவரை வந்து இப்ராஹிம்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1800களில் வந்து அவர் வாழ்ந்த ஒரு மனுஷன், சரிங்களா? அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஈரானை வந்து அன்றைக்கி வந்து ஊருன்ற ஒரு நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஊருன்ற அந்த சிட்டியிலேருந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவரோட அப்பா கூட, ஸோ அவங்களோட சொந்த பந்தங்களோட வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போது கடவுள்கிட்ட இருந்து அவருக்கு ஒரு காலிங் வருது. அதாவது கடவுள் அவர் கூட பேசுகிறாரு. ஸோ நான் ஆக்சுவலாக ஆஸ் பர் குரானின் படியும் இது கிட்டத்தட்ட இந்த ஹிஸ்ட்ரி தான், ஒரு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிப்ளிக்கல் படியும் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு ஹிஸ்டாரிக்கலாக போயிட்டு ஒரு ஆஸ் ஏ ஹிஸ்டாரியனாக நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக வந்து நான் அதை ரிசர்ச் பண்ணதும் கிடையாது. ஸோ நான் பிப்ளிக்கல் பேசிஸில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். குரான்லேயே எனக்கு அதுக்கான கிளிப்ஸஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த ஆப்ரகாம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் சிட்டியில் வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடவுளுக்கு என்பது அவருக்கு ஒரு காலிங் வருது. ஸோ கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உன்னுடைய தகப்பன் வீடு, உன்னுடைய தகப்பனுடைய ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி வா, நான் உனக்கு ஒரு இடத்த காட்டுவேன், அந்த இடத்துக்கு நீ போகணும். நீ அங்கே போனேன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு நல்ல பெரிய பேரை உண்டாக்கி தரேன். உன்னை ஆசீர்வதிக்கிறது மூலமாக அந்த உலகத்தில் வந்து எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். அதாவது உனக்கு ஒரு சந்ததி பிறக்கும், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை மூலமாக உனக்கு பெரிய வந்து ஒரு தேசம், ஒரு பெரிய இனத்தை வந்து நீ வந்து அந்த குழந்தை மூலமாக உனக்கு ஒரு பெரிய இனம் வரும். அந்த இனத்தின் மூலமாக அந்த ஒட்டுமொத்த உலகத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊருன்ற பட்டணத்தில் வந்து கிளம்பி
நேராக போகிறாரு. அவர் போய் சேர இடம்னு பார்த்தா கானான் தேசம். அந்த கானான் தேசம் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜியோகிராஃபிக்கல் படி பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற அந்த இஸ்ரேல் தேசம் தான் அன்றைக்கி வந்து கானான் தேசம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற மாதிரி இஸ்ரேல் இருக்கிற மாதிரி பெரிய வந்து ஒரு சிட்டி கிடையாது, அது ஒரு நேஷனும் கிடையாது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வனாந்திரம் மாதிரி தான், பாலைவனம் மாதிரி தான் இருந்தது. அங்கங்கே ஜனங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து கானானியர்கள் கேனானைட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பைபிளில். ஸோ அந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிறாரு ஆப்ரகாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ அவர் வந்து ஆப்ரகாம் அந்த கானான் தேசத்தில் செட்டில் ஆகும்போது அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 75. அவருடைய ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா வயசு வந்து 65. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன் கூட வந்து அவருடைய அண்ணனுடைய மகன் லோத்து அவரையும் கூட்டிகிட்டு வர்றாரு. அவருடைய ஃபேமிலி இருக்காங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் வந்து நல்ல ஒரு செல்வ சீமான், நல்லா ரிச்சாக இருந்த ஃபெலோ தான், ரிச்சாக இருந்த ஒரு மனுஷன் தான். அவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி காரு பங்களாலாம் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா குடாரத்தில் தான் குடியிருப்பாங்க. அதாவது டென்ட் அடிச்சுட்டு அதில் தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆடு மாடு ஒட்டகம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த வெள்ளி தங்கம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்கள பணக்காரங்களா செல்வந்தர்களா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தோன்னா ஆபிரகாம் நல்ல செல்வ செழிப்போடு இருந்தார். ஸோ அங்கே கானான் தேசத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடவுள் சொன்னதுனால அவர் கிளம்பி வர்றாரு, அங்கே இருக்காரு. அப்போ வந்து ஆபிரகாமுக்கு 75 வயசு ஆகியும் அவருக்கு குழந்தை கிடையாது. ஆனால் கடவுள் வந்து ஆபிரகாமை அவருடைய ஊர் பட்டணத்துலேருந்து கூடும்போது உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்போம்னு சொன்னோம். சந்ததினா குழந்தை மூலமாக வரக்கூடிய ஜெனரேஷன், பரம்பரைன்னு சொல்லுவாங்கன்னா அதை தான் சந்ததின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பரம்பரை, உனக்கு வந்து ஒரு சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னார். குழந்தையே இல்லை, குழந்தை மூலமாக போய் சந்ததி வரும், அது மூலமாக உலகம் போய் ஆசீர்வதிக்கப்படும். டவுட் இருந்தது அவருக்கு, இருந்தாலும் கடவுள் சொன்னார், கடவுள் செய்வார், அவர் நம்பினார். ஸோ அதை நம்பி அவர் கிளம்பி வந்தார். இவர் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கடந்து போகுது. அந்த கானான் தேசத்தில் பல இடத்துக்கு போகிறாரு வராரு. இந்த மாதிரி டீட்டெயிலான ஹிஸ்ட்ரிக்கெலாம் நம்ம போக விரும்பல. ஸோ ஒரு ப்ரீஃபாக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு 85 வயசு ஆகுது. 86 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி, யார் ஆபிரகாமுடைய மனைவி சொல்கிறாங்க, கடவுள் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும், என் மூலமாக பிறக்கும்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் எனக்கு வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பணிப்பெண். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவோ ராணியோ இருக்காங்கன்னா அந்த ராணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணிப்பெண்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கூட வந்து வேலை செய்கிறவங்க தாதிப்பெண் சொல்லுவாங்க, இல்லை பணிப்பெண்னு சொல்லுவாங்க. கூட இருந்து எல்லா வேலையும் அவங்க கடைசி வரைக்கும் கூடவே இருந்து அந்த ராணிக்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி சாராளுக்கு, அதாவது ஆபிரகாமுடைய மனைவி சாராள், அவங்களுக்கு வந்து தாதிப்பெண் இருந்தாங்க, அதாவது பணிப்பெண். அந்த பணிப்பெண் யாருன்னா ஆகார், அவங்க பேர் ஆகார். அவங்க யாருன்னா ஒரு எகிப்தியை சேர்ந்த ஒரு பெண், எகிப்திய பெண். ஆகார்ன்றவங்க எகிப்திய பெண், சாராளுடைய பணிப்பெண். என்ன பண்ணுறாங்கன்னா சாராள் சொல்கிறாங்க, ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்காதுன்ற மாதிரி இருக்குது, நான் ஒன்று பண்ணுறேன், என்னோட பணிப்பெண்ணை உங்களுக்கு வந்து 2வது மனைவியாக கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்க. அவள் குழந்தைய பெற்று கொடுத்தாங்கன்னா நான் என் மடியில் வச்சு வளர்ப்பேன் என் குழந்தையா. அதாவது நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம் இல்லைங்களா, சரகெட் மதர்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது என்ன சொல்கிறது, வாடகை தாயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஒருத்தருடைய கருவை எடுத்து இன்னொரு பெண்ணுடைய அந்த கர்ப்பத்தில் போட்டு அந்த வளர்த்து குழந்தைய பெற்று கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் அந்த கான்செப்ட். அன்றைக்கி வந்து அந்த வித்தை எடுத்து அவங்க கர்ப்பப்பையில போட முடியாது, நேரடியாக கணவனுடைய வந்து வாழ்ந்து இருந்து குழந்தைய பெற்றுப்பாங்க. பெற்று குழந்தைய வந்து அவங்க யாருக்காக பெற்றுக்கிறாங்களோ அவங்ககிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் அந்த காலத்தில் இருந்தது, அந்த ஒரு கான்செப்ட் இருந்தது. அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா சாராள் வந்து ஆகாரை வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. சாராள் ஆபிரகாமுக்கு அந்த ஆகாரை கொடுத்ததுனால ஆகார் ஆபிரகாம் கூட இருந்து நல்ல ஒரு கர்ப்பம் தரிக்கிறாங்க. ஆகார் தான் கர்ப்பம் ஆன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சாராளை பார்த்து கேலி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு குழந்தை நின்றுச்சு, உனக்கு நிற்கல, ஏன்னா நீ மலடின்ற மாதிரி அவங்க கேலி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்து சாராளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஆபிரகாம்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய வேலைக்கார பொண்ணு உங்ககிட்ட கொடுத்தேன், அவளுக்கு குழந்தை நின்றுச்சு, எனக்கு குழந்தை நிற்கலை, அவன் என்னை பார்த்து கேலி பண்ணுறான், இது நீங்கள் தான் எல்லாம் முழு பொறுக்குன்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லிடுறாரு, ஏம்மா அது உன்னோட வேலைக்கார பொண்ணு, நீ என்ன நினைக்கிறீ நீ செஞ்சுக்கோ, என்ன எதுவும் சொல்லாதன்னு சொல்லிடுறாரு. இவன் சாராள் என்ன பண்ணுறாங்க, ஆகாரை பிடிச்சி ரொம்ப வந்து கடுமையாக வேலைங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஒரு கர்ப்பிணி பண்ணி கூட பார்க்காம அவங்க மேலே கடுமையாக காட்டுறாங்க. ஏன்னா அவங்க கேலி கிண்டல் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இதனால் பயந்து போன அந்த ஆகார் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்ககிட்ட இருந்தால் இந்த மாதிரி கொடுமை பண்ணி என்ன சாவடிச்சிடுவாங்க போல இருக்குன்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, கர்ப்பமாக இருக்கிறது கூட நினைக்காம என்ன பண்ணிடுறாங்க, அங்கேருந்து ஓடி போயிடறாங்க. அது அந்த ஒரு வந்து வனாந்திரம், அதாவது ஒரு பாலைவனம் மாதிரி தான் கிட்டத்தட்ட அது. அவங்க ஓடி போனோடனே வழியில் என்ன பண்ணுறாங்கன்னா தேவதூதன் வந்து ஆகாரை மீட் பண்ணுறாங்க. தேவதூதன் ஆகாரை மீட் பண்ணி சொல்கிறாங்க, நீ என்னம்மா பண்ணுற, இது மாதிரி ஏன் ஓடி வந்த, உன்னோட நாச்சியார், அவங்கள வந்து நாச்சியார்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த வேலைக்கார பெண்ணுக்கு இருக்கிற தலைவிக்கு பேர் வந்து நாச்சியார்னு சொல்லுவாங்க.
உன்னுடைய நாச்சியார்கிட்ட நீ திரும்பி போயிடு, இந்த மாதிரிலாம் நீ வெளியே வரக்கூடாது, நீ கர்ப்பமாக இருக்க, நீ திரும்பி போய் அவங்ககிட்டே இரு, அவங்கக்குள்ள அடங்கிடு, அவங்க என்ன பண்ணாலும் சரி நீ அடங்கிடு, நீ அந்த மாதிரி வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு தேவதூதர். கடவுளுடைய தூதனே வந்து சொன்னதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஆகாரம் திரும்பி போயிடுறாங்க. அவர் வந்து தொழுதுகிட்டு திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கடவுள் அவருக்கு ஒரு வாக்குறுதி தராங்க. யாரு? அதாவது கடவுள் வந்து தேவதூதன் மூலமா அந்த ஆகாருக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. நீ கர்ப்பவதியா இருக்கிற, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய நான் ஆசீர்வதிப்பேன், அந்த குழந்தைய வந்து பெரிய ஜாதியான்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவதூதனோட வாக்குறுதியை கேட்டுட்டு ஆகார் அவருக்கு நன்றியை சொல்லிட்டு திரும்பியும் சாராள் கிட்ட திரும்பி போயிடுறாங்க. அங்க அவருக்கு சாராள் கிட்ட இவங்க அவங்க பண்ற கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 10 மாசத்துல ஆகாருக்கும் நல்ல ஒரு மகன், ஆண் குழந்தை பிறக்குது. ஸோ அந்த ஆண் குழந்தைக்கு ஆபிரகாம் சந்தோஷமா எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த மகனுக்கு வந்து இஸ்மவேல்னு பேர் வைக்கிறார். அதுவும் தேவதூதன் மூலமா கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான், இஸ்மவேல்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா இதுல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைய கொடுப்பேன்னு சொன்னது சாராளுக்கு தான், ஆகாருக்கு கிடையாது. ஆனா சாராள் அவசரப்பட்டு எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு ஆகாரை கொடுக்குறாங்க. ஆகாருக்கு குழந்தை பிறக்குது. ஆனாலும் ஆபிரகாம் பிறந்த குழந்தை தான். ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிச்ச குழந்தை அது கிடையாது. சாராள் மூலமா பிறக்கிற குழந்தை தான் ஆபிரகாமுக்கு கடவுள் மூலமா ஆசீர்வாதமா கொடுக்கப்படுகிற குழந்தை. சரிங்களா? ஆனா அந்த குழந்தை என்ன பிறக்கல. இப்ப பிறந்தது இஸ்மவேல் தான். ஸோ ஆபிரகாம் 86 வயசு இருக்கும்போது நம்ம இஸ்மவேல் பிறக்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இஸ்மவேலை வந்து வளர்ந்துக்கிட்டு வரான். அதே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆகும்போது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாராளுக்கு 89 வயசு ஆகும்போது திருப்பியும் கடவுளுடைய அனுகிரகம் சாராளுக்கு வந்து இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம சாராளுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்திரீகளுக்கு இருக்க வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸோ மாதவிடாய். ஸோ பெண்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா மாதம் மாதம் அந்த மாதவிடாயின்றது ரெகுலராக நடந்தால் தான் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சாராளுக்கு 89 வயசு ஆனதுனால வழிபாடு நின்று போச்சு. அதாவது மாதவிடாய் நின்று போச்சு. அப்போ குழந்தை பெற்றுக்கிற தகுதியை சாராள் இழந்துட்டாங்க. ஆனால் கடவுளுடைய அனுகிரகத்தினால அந்த வயசுல சாராளுக்கு குழந்தை பிறக்குது, குழந்தை நிற்கிது. அதை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் குழந்தைய பெற்றுக்க போகிறேன்னு சொன்னால் உலகமே எனக்கு சிரிக்க போகுது, ஏன்னா எல்லாமே நின்று போச்சு, மாதவிடாய் நின்று போச்சு, எல்லாம் நின்று போச்சு, இப்போ வந்து எனக்கு குழந்தை நின்று இருக்குது, இதை கேட்ட எல்லாம் சிரிப்பாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து சாராள் வந்து ஆனால் சந்தோஷத்தில் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாமே முடிஞ்சு போன ஒரு கிழக்கு குழந்தை பிறகுதுன்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த மாதிரி உலகமே கிண்டல் பண்ண போகுதுன்னு சொல்லி அவங்க வந்து இருக்காங்க. ஆபிரகாமுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். சரி, ஆண்டவர் சொன்ன மாதிரி 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதாவது வாக்குறுதி கொடுத்தாரு, உனக்கு குழந்தை பிறக்கும்னு. எனக்கு 99 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட 100 வயசு ஆக போகுது. ஆண்டவர் சொன்ன மாதிரி குழந்தை கொடுத்துட்டாரு. ஸோ சந்தோஷமா இருக்காங்க. இப்போ ஆண்டவர் மூலமா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த குழந்தை ஈசாக்கு, அந்த குழந்தை பிறக்க போகிற குழந்தைக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்க போகிறாங்க. அந்த குழந்தை வந்து பிறக்க போதுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்காங்க. அந்த குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேரை வச்சுட்டு அந்த ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 10 வயசா இருக்கான் யாரு? இஸ்மவேல். ஈசாக்குக்கு முன்னாடி ஆகாருக்கு பிறந்த அந்த இஸ்மவேல் என்ன பண்றான்னா ஈசாக்கை பார்த்து கிண்டல் பண்றான். சின்ன குழந்தை இல்லைங்களா? ஸோ இவனுக்கு 10 வயசு ஆகுது. எப்படி இருந்தாலும் ஆபிரகாம் இவனுக்கு அப்பா தான். ஈசாக்குக்கு அப்பா மாதிரியே ஆபிரகாம் வந்து இஸ்மவேலுக்கும் அப்பா தான். அப்பா ஒருத்தர் தான், ஆனால் அம்மா வேற வேற. அம்மா சாராளுக்கு பிறந்தது ஈசாக்கு, ஆகாருக்கு பிறந்தது இஸ்மவேல். இஸ்மவேல் வந்து ஆண்டவர் மூலமா ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ண குழந்தை கிடையாது. அவங்க வந்து ஆபிரகாம் ரெக்வஸ்ட் பண்ணதுனால அந்த குழந்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பட் ஆனால் ஈசாக்கு கடவுளே நான் உனக்கு தரோன்னு சொல்லி நேரடியாக கடவுள் கொடுத்த வரம், நேரடி வரம் வந்து ஈசாக்கு. மனுஷங்களாம் கேட்டு வாங்கிட்ட வரம் வந்து இஸ்மவேல். சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு இந்த இஸ்மவேல் வந்து ஈசாக்கை கிண்டல் பண்ணுறதை பார்த்துட்டு சாராளுக்கு கோவம் வந்துடுது. ஆபிரகாமுக்கு நேரடி மனைவி நான் தான், எனக்கு பிறந்த குழந்தை ஈசாக்கு, நான் என்னோட வேலைக்கார பெண்ணை எனக்கு குழந்தைன்னு சொல்லி ஒரு வாடகத்தையாக வச்சு குழந்தைய பத்துக்கலாம்னு நினச்சி கொடுத்தது தான் ஆகாரு. அவள் பெற்றெடுத்த குழந்தை இஸ்மவேல். இருந்தாலும் இந்த வேலைக்கார பெண்ணோட அடிமை மகன். ஸோ அவங்களுக்கு வந்து ஆகாருக்கு நிருபம் இருக்குது, அடிமை பெண். ஏன்னா வேலை செய்கிறவங்க வந்து அடிமை மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சுதந்திரமாக இருக்க முடியாது. இவங்க சாரல் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்ய முடியும். சொந்தமாக வந்து ஆகார எதையும் செய்ய முடியாது. ஸோ அடிமை கிட்டத்தட்ட அடிமை மாதிரி தான். ஸோ அடிமைக்கு பிறந்த ஒரு குழந்தை ஒரு எஜமானிக்கு பிறந்த குழந்தைய வந்து கிண்டல் பண்ணால் அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ஆபிரகாம் பார்க்குறாரு, அவருக்கு மனசு எதுனாது. என்னதான் வந்து சாராளுக்கு இஸ்மவேல் பிறக்கலனாலும் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் குழந்தை தான். ஸோ மகன் தான். ஆபிரகாம் கஷ்டப்படுறாரு. இருந்தாலுமே தன்னுடைய மனைவி வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஆகாரையும் இஸ்மவேலையும் அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணியெலாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. ஆகார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி விட்டு அனுப்பிச்சிட்டோம். நம்ம இத்தனை நாளாக அவங்க வந்து நம்மளை வேலைக்காரியாக வச்சுட்டு இருந்தாங்க, நம்ம இருந்தோம்.
ஆனால் நம்மக்கிட்ட அவங்ககிட்ட எந்த உரிமையும் கிடையாது. வெளியே போக சொன்னாங்க, நம்ம வந்து தான் ஆகணும்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. வனாந்தரத்தில் போகிறாங்க, அதாவது இந்த பாலைவனத்தை சுற்றி திரியிறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அவங்ககிட்ட இருந்த சாப்பாடு தண்ணி எல்லாம் தீர்ந்து போகுது. கிட்டத்தட்ட ஒரு தருணம் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இஸ்மாயில் தண்ணி இல்லாமல் தாகத்தில் கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு போயிடுறாரு. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆகார் கடவுள்கிட்ட போய் திருப்பியும் பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் மகன் சாக போகிறான், அவன் சாகிறத பார்க்குற தெம்பு எனக்கு இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்படி அழும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த தேவதூதன் வராரு. வந்து ஆகாருடைய கண்ணீரை தொடச்சிட்டு சொல்கிறாரு, கவலைப்படாத, அவன் மகன் சாக மாட்டான், உனக்கு வந்து தேவையான தண்ணி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாரு. அங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது, நீர் விட்டுற மாதிரி ஒரு கிணறு இருக்குது. அதில் இருக்க தண்ணி எடுத்து போய் கொடுத்தோன்னே நம்ம இஸ்மாயிலுக்கு தெம்பு வந்து அவன் வந்து உயிர் பழச்சிக்கிறான். அதுக்கப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முஸ்லீம் பீப்புள், இஸ்லாமியர் அந்த பீப்புள் வந்து ஒரு புனித நீர்னு சொல்லி இன்றைக்கும் வந்து அந்த மெக்கா பக்கத்தில் வந்து ஒரு கிணறு இருக்குது அவங்களுக்கு. அது வந்து ஜம்சம் கிணறு, அதாவது ஜம்சம் நீரூற்றுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்றைக்கும் இருக்குது. அதுலேருந்து அள்ள தண்ணி குறையாம வந்துட்டு இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் வாட்டர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுத்தமான ஒரு அது வந்து புனித நீர்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதை வந்து கொண்டு வந்து குடிக்கிறதுனாலையோ இல்லை மற்ற விஷயங்கள் செய்யறதுனாலும் பல விஷயங்கள் நல்லது நடக்கும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு பல நம்பிக்கைகள் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இப்படி தான். இஸ்மாயில் வந்து தாகத்தால் தவிக்கிற போது, ஸோ அந்த இஸ்மாயில் தாகத்தோட தணிக்கிறதுக்காக, உயிரை காப்பாற்றுறதுக்காக கடவுளே நேரடியாக கொடுத்த அந்த ஒரு கிணறுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த ஒரு சரித்திரத்தின் அடிப்படையில் பார்க்க போனோம்னா, இஸ்மாயில் அண்ணன், ஈசாக்கு தம்பி. இந்த இஸ்மாயில் மூலமாக ஒரு சந்ததி உருவாகுதுங்க. அந்த சந்ததி பார்த்தீங்கன்னா 6th செஞ்சுரியில் உருவாகுது. எப்படின்னா, நம்ம முகமது நபின்றவர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதத்தை தோற்றுவிச்சவர் முகமது நபி, சரிங்களா? அந்த முகமது நபி அந்த இஸ்மாயிலுடைய வழி வந்தவர் தான். ஸோ அதில் வழி வந்தவர் 6வது செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா சில பிரின்சிபிள்ஸ், சில ஃபிலாசபிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வரைமுறைகள், வரையறைகள் அப்படின்ற பல விஷயங்களை கொண்டு குரான்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதி, ஸோ கடவுள்கிட்ட இருந்து வரம் பெற்று எழுதுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குரான்ற புத்தகத்தை வடித்து கொடுத்து, பல கொள்கைகள், கோட்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்து, முஸ்லீம்ன்ற ஒரு மதத்தை தோற்றுவிச்சு, அதாவது இஸ்லாம்ன்ற ஒரு மதத்தை தோற்றுவிச்சு, அதுக்குன்னு அந்த இஸ்மாயில் சந்ததியில் வந்த ஜனங்களெல்லாம் ஒன்று கூட்டி ஒரு மதமாக ஸ்தாபிக்கிறார். அதுதான் முஸ்லீம் மதம், அதான் இஸ்லாம் மதம். இப்போது அந்த இஸ்லாம் மதம் பார்த்தீங்கன்னா 6வது நூற்றாண்டில் வந்து உருவாகுது. ஸோ முகமது நபி தோற்றுவிக்கிறாரு. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் இஸ்லாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது, சரிங்களா? அவங்க தான் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்க முஸ்லீம்களோட தோற்றம் இப்படி தான். இஸ்மாயில் வழி வந்து முகமது மேல் நெறிப்படுத்தப்பட்டு ஒரு மதமாக வருது. ஸோ அதுதான் இஸ்லாம். அதுவே நம்ம யூதர்கள், அதாவது இந்த ஜூவிஷ் பீப்புள், அவங்களுடைய வரலாறு என்னன்னு பார்த்தோன்னா, அதே ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கு, அதாவது சாராளுக்கு பிறந்த மகன் ஈசாக்கு, அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்போ ஒரு மகன் பிறக்கிறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா யாக்கோபு. அந்த யாக்கோபு தான் என்ன பண்ணுறாருன்னா, யாக்கோபுக்கு வந்து 12 பசங்க ஒரு பெண், அதாவது 12 புத்திரர் ஒரு மகள். ஸோ 13 பேர் பிறக்கிறாங்க. அதில் என்னென்னா, இவங்களுடைய வழக்கப்படி பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, ஆண்களை மட்டும் தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா 12 பசங்க பிறக்கிறாங்க. அந்த 12 பசங்க மூலமாக ஒரு பெரிய ஒரு சந்ததி உருவாகுது, ஒரு பெரிய ஜென்ரேஷன் உருவாகுது. அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல்ன்ற ஒரு தேசமாக உருவாக்குறாங்க. ஸோ அந்த 12 பேர், அதை கோத்திர பிதாக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா கோத்திர பிதாக்கள் 12 பேர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 12 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த யாக்கோபுடைய புத்திரர்கள், மகன்கள். ஸோ 13வது பிறந்த மகளை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா? அந்த யாக்கோபை வந்து இஸ்ரேல்னு பேரை மாற்றுறாங்க. யார்? கடவுள் வந்து நேரடியாக வந்து யாக்கோபுக்கு இஸ்ரேல்னு பேரை மாற்றி, உன்னுடைய மகன்களை வந்து ஒரு தேசமாக உருவாக்குன்னு சொல்லி வாக்கு, அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கை யாக்கோபுக்கு கொடுக்குறாரு. அந்த யாக்கோபு வந்து இஸ்ரேவேல் அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டு அவங்களுடைய அந்த மகன்கள் மூலமாக ஒரு உருவாகிற ஒரு அந்த ஜெனரேஷனுக்கு வந்து இஸ்ரேவேல் தேசம் இல்லை இஸ்ரேவேலர்கள்ன்ற ஒரு பேரை கொடுக்குறாரு. ஸோ அந்த பேர் அப்படியே வருது, வழி வழியாக வருது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுது. அந்த பஞ்சத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கானான் தேசத்துலேருந்து சாப்பாடு தேடி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்க எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. எகிப்து தேசத்தில் தானியங்கள் வந்து அவங்க சேமித்து வச்சு அந்த கிட்டத்தட்ட 7 வருஷம் பஞ்சம் வந்து எங்கேயுமே தானியங்கள் விளையல, தண்ணி சரியா இல்லை. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எகிப்தில் வந்து அதுக்கெல்லாம் முன்னாடியே வரப்போது இந்த மாதிரி பஞ்சம் வரும்னு தெரிஞ்சு அவங்க தானியங்கள் எல்லாம் சேகரித்து ஒரு பல வருஷங்களுக்கு தேவையான தானியங்களை ஸ்டாக் வச்சிடறாங்க. உலகத்தில் இருக்க அந்த கிட்டத்தட்ட ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்க எல்லா நாட்டுக்கும் தேவையான அளவுக்கு ஸ்டாக் வச்சுருக்காங்க.
அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பண்ணாங்க, இந்த பஞ்சத்தில் வந்து உணவு தேடி எகிப்துக்கு போகிறாங்க. இந்த எகிப்துக்கு போகிற சமயத்தில் பார்த்தோன்னா இந்த 12 பேரில் ஒருத்தர், அந்த 12 கோத்திரப்பிதாக்கள் சொன்னோம் இல்லைங்களா, இஸ்ரேல் அதாவது யாக்கோபோடைய மகன்கள் 12 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணுறோன்னா அவர் வந்து ஜோசப். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆல்ரெடி எகிப்துக்கு போய் பல பிரச்சனைகளை சந்திச்சு எப்படியோ வந்து அரசர்கிட்ட போயிட்டு செட்டில் ஆகிறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அரசருக்கு கீழ்ப்பட்ட ஒரு அதிகாரியாக அவரை நியமிக்கிறாங்க. அதாவது அந்த எகிப்திலேயே வந்து அரசருக்கு அடுத்த அதிகாரத்தில் இருக்க ஒரு நபராக வந்து அவரை பதவியில் நியமித்து வைக்கிறாங்க. அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான், அந்த யோசேப்புடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் எகிப்தில் தானியங்களெல்லாம் சேகரித்து வைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யோசேப்புடைய 11 சகோதரர்கள் உணவு கேட்டு எகிப்துக்கு போகிறாங்க. ஸோ தன்னோட சகோதரர்களை பார்த்த உடனே யோசேப் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள அங்கேயே குட்டி வச்சுட்டு அவங்களுக்கும் ஒரு இடத்த வந்து ஒதுக்கி தராரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 11 பேர் இருந்தது. அப்போ வந்து அவங்களுக்கு பிள்ளைகள், பேரன், குழந்தைகள், மனைவிகள், மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 11 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தனியாக அந்த அரசர்கிட்ட பர்மிஷன் கேட்டு, இது என்னுடைய இனத்தார் தான், என்னுடைய அண்ணன் தம்பிங்க தான், இவங்களை வந்து நம்ம தேசத்தில் வச்சு பார்த்துக்கலாம், ஏன்னா பஞ்சம் இருக்கிறதுனால இவங்க வெளியிலே போயிட்டு இருக்க முடியாது, எனக்கு அதிகாரத்தை கொடுத்தா மாதிரி என்னுடைய ஃபேமிலிக்கும் ஒரு இடத்த கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் அந்த எகிப்தோடைய அரசன் என்ன பண்ணுறாருன்னா சரி உன் சொந்தக்காரங்க தானே இருந்துட்டு போனோம், ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே வந்து இவங்க எகிப்தில் இருக்க அந்த ஜனங்களை விட இவங்களோட கூட்டம் அதிகமாகிடுது. இந்த இஸ்ரேலர்கள் அப்படின்றீங்களா, எகிப்தில் இருக்க அவங்களோடைய இவங்க கூட்டம் அதிகமாகிடுது. இதை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யோசப்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மறுச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தில் இருந்து எல்லா ஆட்கள்லாம் மாறிடுறாங்க. பல அரசியல் சூழ்நிலை நிமித்தமாக யோசேப்புன்ற அந்த பேர் தெரியாத ஒரு ஜனம் வந்து எகிப்திலேருந்து உருவாகிறாங்க. ஒரு அரசியல் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசேப்புன்ற பேரே மறந்துடுறாங்க. அந்த அளவுக்கு மாறிடுது. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் இருக்கும், எல்லாமே மாறிடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பார்க்குறாங்க, இந்த எகிப்தில் இருக்க ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இப்படி ஒரு கூட்டம் நம்ம நாட்டில் வந்து தனியாக இருக்குது, இங்கே எங்கேருந்து வந்தாங்க தெரியல, பழைக்க வந்தவங்க கூட்டம் அதிகமாகிடுச்சு, விட்டா நம்ம நாட்டையே வந்து இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நம்ம ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அதனால் அவங்க வளர்ச்சியை அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடிமைப்படுத்தி அவங்கள வந்து கொத்தடிமைகளாக மாற்றிடுறாங்க. நாட்டில் எகிப்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லறைகள், அதாவது பிரமிடுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பல பல கட்டமைப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அடிமைகளை வச்சு தான் வேலை செய்வாங்க. அதில் ஒரு அடிமையாக கொத்தடிமையாக இவங்க வச்சுட்டு கட்டிட வேலைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தோன்னா அங்கே கொத்தடிமை ஆகிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தோன்னா அந்த கொத்தடிமையில் கிட்டத்தட்ட 400 வருஷம் கொத்தடிமைகளாக இருக்காங்க. யார்? இஸ்ரேலர்கள் வந்து எகிப்தில் வந்து கொத்தடிமைகளாக நடத்தப்படுறாங்க. அவங்க அழுது புலம்பி கடைசியாக பார்த்தோன்னா அவங்களை விடுவிக்கிறதுக்கு மோசேன்னு ஒருத்தர் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பிறந்து வராரு. அதுவும் தீர்க்க தரிசனம் மூலமாக இந்த மாதிரி ஒருத்தர் மோசேன்னு ஒருத்தர் வருவார், உங்களெல்லாம் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனங்கள், அதாவது ப்ராஃபசிஸில் வந்து இப்போ நிறைய சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த நோஸ்ட்ரடாமஸ், இந்த பாபா வாங்கா, இந்த மாதிரி நம்ம ப்ராஃபட்ஸ்லாம் இப்போ கேள்விப்படுறீங்களா, அதே மாதிரி பைபிள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஃபஸி மூலமாக இந்த மாதிரி ஒருத்தர் வருவார், உங்களை அடிமைத்தனத்தை வந்து காப்பாற்றான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராஃபஸி மூலமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு. அவர் வந்து மோசே. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரேல் தேசத்தில் இன்னைக்கு ஒரு எடுத்துட்டோம்னா இயேசு கிறிஸ்துவோட ஒரு பல மடங்கு பெரிய வல்லமை பெற்றவர், பல அதிசயங்களை செஞ்சவர் வந்து மோசஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா கடவுளுடைய ஆசையை பெற்றுக்கிட்டு, அதாவது கடவுளுடைய வார்த்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா எகிப்து ராஜா கிட்ட போய் நிற்கிறார். என் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன், அவங்களை விடுதலை பண்ணு, அவங்க வந்து என்னோட சொந்த தேசத்துக்கு கூட்டு போனால் தான் கானான் தேசம், இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசம். எகிப்துலேருந்து நம்ம வந்து இஸ்ரேல் அதாவது கானான் தேசத்துக்கு போனோம், என் ஜனங்களெல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லி மோசே மூலமாக பேசுகிறாரு. மோசையும் போய் சொல்கிறார் ராஜா கிட்ட. ஆனால் ராஜா என்ன பண்ணுறான்? ஒத்துக்க மாட்டேங்கிறான். நாங்களாம் அமிச்சிட்டா யார் வேலை செய்வாங்க? இப்போ நீங்கள் இவ்வளோ கட்டிடம் கட்ட வேண்டியது இருக்குது, பிரமிட் கட்ட வேண்டியது இருக்குது, இதெல்லாம் பண்ணணும், இவங்களை அமிச்சிட்டிங்கன்னா நான் எப்படி வேலை செய்வேன்? அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் அது வந்து ஒரு பெரிய தொகை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோசே கேட்டும் ராஜா ஒத்துக்கல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த 10 வாதைகள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. 10 வாதைகள் வந்து நிறைய பணம் வந்திருக்கு, நிறைய வந்து அந்த யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. 10 வாதைகள், அந்த எகிப்து தேசம்ல 10 வாதைகளை கடவுள் கொண்டு வராரு. தவளைகள், பேனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொப்புளங்கள், அப்புறம் பார்த்தா அந்த அந்த ஆலங்கட்டி மழை, அப்புறம் பார்த்தோன்னா எகிப்து நதி வந்து ரத்தமாக மாறுறது, அதுக்கப்புறம் வந்து தலைப்பிள்ளைகள் சங்காரம், இந்த மாதிரி ஒரு 10 வாதைகள் வருது. ஸோ வெட்டிகளில் வர்றது, இந்த மாதிரி ஒரு 10 வாதைகள் வருது எகிப்து தேசத்துல. இது எல்லாமே எகிப்து ஜனங்களை ரொம்பவே பாதிக்குது. ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்களை பாதிக்கவே இல்லை. ஏன்னா கடவுள் அவங்கள பாதுகாக்கிறார். இந்த ஜனங்களை பாதுகாக்கிறார், அந்த ஜனங்களை அழிக்கிறார். ஸோ எகிப்தில் இருக்க ஜனங்களெல்லாம் அழிஞ்சு கடைசியாக அந்த 10வது வாதையாக பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பிள்ளை சங்கரன்னு சொல்லுவாங்க. மூத்த பிள்ளைகள் எல்லாருமே செத்துவாங்க எகிப்தில், மிருகத்துல இருந்து மனுஷன் வரைக்கும்.
அரசர் குடும்பத்திலேருந்து கடைசியில் இருக்கிற அந்த கடைசியாக இருக்கிற குடிமகனுடைய வீடு வரைக்கும் எல்லா மூத்த பிள்ளைகளும் செத்து போகிறாங்க. என்னன்னா தேவனால் வரப்பட்ட ஒரு வாதை. அதை பார்த்து பயந்துடுறாங்க. இதுக்கு மேலே இவங்களை உள்ளே வச்சுருந்தா நம்ம நாடு அழிஞ்சிரும், நம்ம பேர் கூட இருக்காது, இவங்களை நம்ம அடிமைப்படுத்தி வைக்கிறதோட வீட்டுக்கு அமைச்சிடலாம், அவங்க சொந்த ஊருக்கு அமைச்சிடலாம், அவங்க கிளம்பி போடணும்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அதை கிளம்ப சொல்லிடுறாங்க. அப்போ மோசே என்ன பண்ணுறாரு, அவரோட தலைமையின் கீழே மொத்த இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வாங்க, ஏன் நம்ம கிளம்பலாம், கானான் தேசத்துக்கு போகலாம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேற போகுது, கானான் தேசத்தை போய் நம்ம சுதந்திரிக்கலாம், ஆண்டவர் கொடுப்பான்னு சொன்னார்ல, நம்ம கடவுள் கொடுப்பான்னு சொன்னார்ல, அந்த இடத்துக்கே போவோம், அவருக்கு நம்ம ஆராதனை பண்ணுவோம், அங்கே நம்ம செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் பல சம்பவங்கள் நடக்குது. மோசேவால் கானான் தேசத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியல. அதுக்குள்ளே நிறைய அந்த உட்கட்சி பூசல் மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் எதிர்கொண்டு மோசே 40 வருஷம் அவங்கள மேனேஜ் பண்ணி காட்டுலேயே அந்த வனாந்தரத்திலே சுற்றிட்டு இருக்காரு, கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாமல். கடவுள் அழிய சாபத்தினால கடைசியில் மோசேவும் இஸ்ரேல்ன்ற தேசத்தில் கானான் தேசத்துக்குள்ளே போகாமல் அவரை இறந்துடுறாரு. நம்ம மோசேக்கு அப்புறமா இந்த யோசுவோட தலைமையின் கீழே என்ன பண்ணுறாங்க, மோசுவோட தலைவராக எடுத்துக்கிட்டு நம்ம இஸ்ரேல் ஜனங்க, அதாவது மோசே கூட கிளம்பி வந்தால் எல்லாமே அந்த வளர்ந்த அந்த பெரியவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. 40 வருஷத்தில் பல சூழ்நிலைக்கும் பல இறந்துடுறாங்க. அப்போது எகிப்துலேருந்து கிளம்பும்போது, மோசே தலைமைகளை கிளம்பும்போது குழந்தைகளாம் அந்த எல்லாருமே வளர்ந்து வராங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க. எகிப்துலேருந்து கிளம்பின யாருமே கானான் தேசத்துக்குள்ளே போகல. அதாவது இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே செட்டில் ஆகலை. என்ன பண்ணுறாங்கன்னா அதில் 2 பேர் தான் இப்போ அந்த யோசுவா, காலேப், இந்த 2 பேர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எகிப்துலேருந்து கிளம்பி கானான் தேசத்துல போய் செட்டில் ஆகிறாங்க. அது கூட இவங்க யோசுவாலாம் கானான் தேசம் செட்டில் ஆகும்போது கிட்டத்தட்ட 40 வயசை தாண்டிடுறாங்க, அதாவது 80 வயசை தாண்டிடுறாங்க. ரீசன் என்னன்னா உட்கட்சி பூசல், இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள பல பிரச்சனை, மோசோட தலைமை சில பேர் ஏற்றுக்கல, கடவுளை பற்றி குறை பேச ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனை வந்ததுனால அதை நிமித்தமாக கடவுள் கோபம் கொண்டு நிறைய பேரை அதாவது சாகடிக்கிறாரு, மோசைக்கு எதிர்த்து பேசுகிறாங்க, அதை நிமித்தம் நிறைய சில பேர் சாகிறாங்க. இப்படியே போகுது. 40 வருஷம் கிட்டத்தட்ட அவங்க சுற்றி அதே மாதிரி அழிஞ்சு போகிறாங்க. மோசையும் கடைசியாக இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் யோசுவா தலைமை எடுத்துக்கிட்டு ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள போயிட்டு அங்கே இருக்கிற ஜனங்களை வரட்டி விட்டுட்டு இவங்க ஆக்கிரமிச்சுட்டு கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்தா மாதிரி, அதை கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்தா மாதிரி அந்த இடத்துல செட்டில் வராங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த மோசே இருக்காரு இல்லைங்களா, எகிப்துலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிகிட்டு இருந்தார் இல்லைங்களா, அவர் சில கட்டளைகளை உருவாக்குறாரு. 10 கட்டளைகள், அதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படங்கள் நிறையா வந்திருக்கு, யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க, பைபிளை அதை பற்றி படிச்சிருக்கலாம், பைபிள் தெரிஞ்சவங்க அதை படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 10 கமாண்ட்ஸ் 10 கற்பனைகளை உருவாக்குறாரு. மோசே மூலமாக கடவுள் கொடுக்குற கற்பனைகள் அது ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ எப்படி நம்ம சட்டம்னு வச்சிருக்க இல்லைங்களா, அதே மாதிரி அந்த காலத்தில் கடவுளுடைய சட்டம்னு சொல்லி, அதாவது மத ரீதியானது இதெல்லாம், ஆனால் கடவுள் ஜனங்களுக்கு கொடுக்கறது. இப்போ அதில் யாரும் மதிக்கிறது இல்லை. பட் ஆனால் அந்த காலத்தில் அதுதான் அவங்களுக்கு பிரதானமான சட்டங்கள், அந்த 10 கட்டளைகள். அதை பேஸ் பண்ணி நிறைய விதிமுறைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் நிறைய உருவாக்குறாங்க. பண்டிகைகள் எது கொண்டாடணும் அப்படி இப்படின்னு உருவாக்குறாங்க. ஸோ அவங்க ஒரு மதமாக உருவாக்குறாங்க. ஸோ மோசோட தலைமையின் கீழே மோசே கொடுத்த கட்டளைகள் மூலமாக, கடவுள் மூலமாக மோசே கொடுத்த கட்டளைகள் மூலமாக இவங்க ஒரு மதமாக உருவாக்குறாங்க. அதுதான் யூத மதம், அதுதான் இஸ்ரவேல் தேசம், யூத மதம். ஸோ எப்படி இஸ்லாம் நபிகள் நாயகம் அவர் கொடுத்த கட்டளைகள் மூலமாக, அவர் கொடுத்த நியமங்கள் மூலமாக ஒரு இஸ்லாம் மதமும் உருவாச்சோ, அதே மாதிரி மோசையோடைய நியமங்கள் மூலமாக ஒரு மதம் உருவாகுது, அதுதான் யூத மதம். இதில் பார்த்தோன்னா இஸ்லாம் மதம் மூத்த சகோதரன், இஸ்ரேல் அதாவது யூத மதம் அது இளைய சகோதரன். இதில் என்னென்னா, இதில் இந்த யூத மதம் பார்த்தீங்கன்னா யூத மதம் உருவானது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 BC, அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பு 1200 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1200 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது யூத மதம். ஆனால் நம்ம இஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்து 600 வருஷம் கழித்து தான் நம்ம அதாவது இஸ்லாம் மதம் உருவாகுது. ஸோ மூத்தவன் வயசுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, சின்னப்பன் வயசுக்கு வர்றது ரொம்ப முன்னாடியே வந்துட்டான். வயசுக்கு வருதுன்னா தப்பாக நினச்சிடாதீங்க, அவங்களுடைய மெச்சூரிட்டி, அதாவது அவங்க ஒரு மதன்ற ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே வரத்துக்கு கிட்டத்தட்ட BC 1200 கிட்டத்தட்ட அவங்க அந்த என்ன சொல்கிறது, ரிலிஜன்ற ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே வந்துடுறாங்க. பட் ஆனால் இஸ்லாம், அந்த முஸ்லீம்ஸ், அதே இஸ்மாயிலைட்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மதன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வரதுக்கு கிட்டத்தட்ட 600 BC. இப்போ 2 பேருக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1200 + ஒரு 600, கிட்டத்தட்ட 1800 வருஷம். ஸோ இவங்க பிறப்பின் மூலமாக இஸ்மாயிலர்கள் மூத்தவர்கள், யூதர்கள் இளையவர்கள். பட் ஆனால் மத ரீதியாக பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான் மூத்தவர்கள், இஸ்லாமியர்கள் இளையவர்கள். ஸோ 1800 வருஷம் கடந்து தான் இஸ்லாமியர்கள் அவங்க மதத்தை ஸ்தாபிக்கிறாங்க. ஸோ மத ரீதியாக பார்க்க போனோம்னா ஃபிலாசபிஸ், அப்புறம் இந்த கொள்கைகள், அப்புறம் கோட்பாடுகள், அப்புறம் மதம், இந்த அடிப்படையில் பார்க்க போனோம்னா யூதர்கள் தான் மூத்தவர்கள், அவங்க தான் பெரியவங்க, இஸ்மாயிலர் சின்னவங்க. கூட்டத்தில் வேணால் இஸ்மாயிலர்கள் அதிகமாக இருக்கலாம், கூட்டத்தில் யூதர்கள் கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால்
அவங்களுடைய மெச்சூரிட்டி, த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, என்னைக்கு அவங்க மதத்தை ஸ்தாபிச்சாங்களோ அதை கம்பேர் பண்ணும்போது யூதர்கள் தான் முன்னாடி இருக்காங்க. இஸ்மவேலர் அதாவது இஸ்லாமியர்கள், முஸ்லீம் ரொம்ப பின்னாடி இருக்காங்க. 1800 வருஷம் கிட்டத்தட்ட பின்னாடி இருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டானிட்டியும் வந்துருச்சு. எப்போ? அதாவது அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து 33 AD பார்த்தீங்கன்னா கிறிஸ்டானிட்டி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பிறப்பின் அடிப்படையில் இஸ்மவேலர் அதாவது நம்ம முஸ்லீம்ஸ்லாம் அண்ணன் சொன்னேன், பிறப்பின் அடிப்படையில் யூதர்கள் தம்பின்னு சொன்னேன். ஆனால் மத அடிப்படையில் பார்க்க போனால் யூதர்கள் தான் அண்ணன், இஸ்மவேலர் அதாவது இஸ்லாமியர் தான் தம்பி. ஸோ இந்த அண்ணன் தம்பிங்க நடுவில் தான் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு. அண்ணன் என்ன சொல்கிறான், யூதர் என்ன சொல்கிறான், அதாவது இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா எருசலேம்ன்ற ஒரு நகரத்துக்காக தான் பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த எருசலேம் அந்த சிட்டி காசாக்கு கேபிட்டலா, அதாவது பாலஸ்தீனுக்கு கேபிட்டலா, இல்லை நம்ம இஸ்ரேலுக்கு கேபிட்டலா? கிட்டத்தட்ட 1800 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் எருசலேமை தன்னுடைய தலைநகரமாக வச்சு தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரி சாலமன் காலத்தில் உலகத்தோட ஒரு அந்த காலத்தை வந்து ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோட வல்லரசாக இருந்தது. ஸோ நம்ம இந்தியா கூட வணிக தொடர்பில் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனால் இந்த முஸ்லீம்ஸ் உருவானது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 600 AD, அதாவது 1800 வருஷம் கழிச்சு தான் வந்து இஸ்லாமியர்கள் முஸ்லீம் மதமாக ஃபார்ம் ஆகிறாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது இஸ்மாயிலைட்ஸ் இருந்திருக்காங்க. அதாவது ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே இஸ்மாயிலர்கள் இருக்காங்க. ஸோ பாலஸ்தீனியர்கள் பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த அவங்க வந்து அந்த நேஷனில் வந்து இஸ்ரேல் தேசத்தை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு நாட்டை கண்ட்ரோல், அதாவது அவங்களுடைய நாடாக இருந்துட்டு ஆட்சி செய்யும் போதே பாலஸ்தீனியர்கள் இருந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, என்ன செய்யணுன்ற ஒரு வழிமுறை கிடையாது, எதுவுமே இல்லாமல் இருந்தது. அவங்களுக்கான அந்த இஸ்லாம்ன்ற ஒரு வழிமுறை உருவானது பார்த்தீங்கன்னா 600 AD தான். அந்த 600 AD தான் அவங்களுடைய கோட்பாடுகள் மதம்லாம் உருவாக்கி எல்லாம் நடக்குது. முகமது நபி வந்து மெக்காவை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலிப்பாக்கள் சொல்லக்கூடிய தலைவர்கள், அந்த இஸ்லாம் மதத்துடைய தலைவர்கள் வராங்க. அவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் மோரியா மலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அல் அஸ்கா அப்படின்ற ஒரு மாஸ்கை கட்டுறாங்க, மசூதியை கட்டுறாங்க. இதில் பார்க்க போனோம்னா நம்ம சாலமோன் ஒரு பீரியடில் இருக்கும்போது, அப்போ சாலமோன் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா மசூதியே கிடையாது, அதாவது முஸ்லீம்களே கிடையாது, இஸ்லாமியர்கள் அதாவது இஸ்மேலர்கள் இருக்காங்க, இஸ்மேலோட ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்கள ஒரு கொள்கையோட ஒரு மதமாக வந்து ஒரு முஸ்லீமாக உருவாகலை. அப்போ வந்து இந்த மாஸ்க்கு அந்த மாதிரி எந்த வித விஷயமே கிடையாது. இந்த மாஸ்கெல்லாம் எப்போ உருவாக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம 600 ADக்கு அப்புறம் தான் அந்த முஸ்லீம்கள்ன்ற ஒரு மதம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த மாஸ்க் கட்டக்கூடிய அந்த ஒரு கலாச்சாரமே உருவாகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் அவங்களுடைய மதத்தை ஸ்தாபித்து தங்களுடைய நாட்டை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாஸ்க்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அப்போ இருந்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்களுடைய தேசத்தில் தங்களுடைய கடவுளை வழிபடுறதுக்காக அவங்க வந்து ஒரு இடத்த ஒரு கோயிலை கட்டுறாங்க. அந்த கோயில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் மோரியா, அதாவது அந்த மோரியா மலையில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலின் வால்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அங்கே யூதர்கள்லாம் போயிட்டு அங்கே வந்து அந்த சோத்துக்கிட்ட நின்றுட்டு அழுதுகிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதை வால் ஆஃப் வெயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த சுவர் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் சாலமோன் கட்டின ஒரு தேவாலயம் இருந்திருக்கு. அந்த மலையில தான் அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 2 தடவை அந்த தேவாலயத்தை கட்டியிருக்காங்க. முதல்ல சாலமோன் கட்டினாரு, அதுக்கப்புறம் இடிக்கப்பட்டு போகுது. அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப அந்த ஆலயத்தை கட்டுறாங்க. ஏசு கிறிஸ்து இறந்ததுக்கப்புறம் 70 வருஷம் கழிச்சு திருப்பி இடிச்சிடுறாங்க. ஸோ 2 தடவை அந்த தேவாலயம் வந்து கட்டப்பட்டு இடிக்கப்படுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த சுவர் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த யூதர்கள் கட்டின அந்த தேவாலயம் இருக்கிற இடத்து பக்கத்தில் அந்த அந்த என்ன சொல்கிறது முக்கியமான இடத்துல அந்த மசூதி அவங்க கட்டலை. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கேயும் பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம ராமர் கோயில், அந்த பாபர் மசூதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசியில் சில இடங்கள் சொல்கிறாங்க. இப்போ தாஜ்மஹாலை பார்த்தீங்கன்னா சில ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் நம்ம சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் மோரியா, இஸ்ரேல் தேசத்தில் மவுண்ட் மோரியாவில் சாலமோன் அதாவது யூதர்கள் ப்ராப்பராக கோயில் கட்டிருக்காங்க. அதாவது இந்த எருசலேம் தேவாலயம், சாலமோன் தேவாலயம்னு சொல்லுவாங்க. அது மவுண்ட் மோரியாவில் கட்டப்பட்டிருந்தது, ப்ராப்பராக கட்டியிருந்தாங்க. அது ஆனால் அது இடித்தது முஸ்லீம்ஸ் கிடையாது. அது ஓகே. அது இடித்தது ரோமர்கள் காலத்தில் அதாவது ரோமர்கள் அந்த ரோம அரசர் மூலமாக தான் இடிக்கப்பட்டது. சரிங்களா? பட் ஆனால் அந்த இடிக்கப்பட்ட கோயிலுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து காம்பவுண்டில் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கோயில் இருந்த அந்த மலை மேலே அந்த ஒரே இடம் தான், அந்த ஒரு இடத்துல கோயில் இருந்திருக்கு, அதாவது யூதர்களுடைய கோயில் இருந்திருக்கு. அதை பக்கத்துலேயே வந்து அல் அக்ஸா அந்த மாஸ்கா வந்து அந்த கலிஃபுகள் மூலமாக கட்டுறாங்க. சின்ன ஒரு ப்ரேயர் ஹாலாக கட்டி அதுக்கப்புறம் வந்து போக 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 எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் இருக்கிற அந்த பெரிய வந்து மாஸ்கை வந்து கட்டி வச்சாங்க, அல் அக்ஸா மாஸ்க். ஆக்சுவலாக அந்த மாஸ்க் இருக்கிற இடத்தோட மொழி உரிமை யூதர்களுக்கு தான் உரியது. ஏன்னா அவங்களுடைய
ஹெரிட்டேஜ் பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா 1800 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே வருது. பட் ஆனால் முஸ்லீமோட பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 வருஷமாக தான் வருது. ஸோ சீனியாரிட்டி படி பார்க்க போனோம்னா யூதர்களுக்கு தான் அந்த இடத்துல முழு உரிமை அதிகமாக இருக்குது. யூதர்கள் கோயில் கட்டும் போது அந்த இடத்த என்ன பண்ணுறாருன்னா அந்த தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு, அங்கே அந்த யூதர்களில் ஒருத்தனா இருக்க ஒருத்தனுடைய அந்த போர் அடிக்கிற களம், அதாவது நெல் அடிக்கிற அந்த களம்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட நெல் அடிக்கிற ஒரு களம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல காசு கொடுத்து வாங்கி இந்த இடத்துல நான் கோயிலை கட்ட போகிறேன், எனக்கு இந்த இடத்த கொடுன்னு கேட்குறாரு. அவர் வந்து எனக்கு காசுலாம் வேணா, நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை, ஒரு அரசனாக இருக்கிறேன், நான் வந்து அநியாயம் பண்ணி தேவனுடைய ஆலயம் கட்டக்கூடாது, நியாயமாக தான் இருக்கணும்னு சொல்லி காசு கொடுத்து அந்த இடத்த வாங்குறாரு. தாவீது வந்து இப்படி பல விஷயங்கள் செஞ்சு வச்சதுனால அவருக்கு வந்து கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கிடைக்கல. அவருடைய மகன் சாலமோனுக்கு தான் கோயில் கட்டணும்னு சொல்லி கடவுள் அனுமதி கொடுக்குறாரு. ஸோ தாவீது மரிச்சதுக்கு அப்புறம் சாலமோன் 13 வயசுல அரசனா பதவி ஏற்கிறாரு. பதவி எடுத்துட்டு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது என்ன பண்ணுறாருன்னா கோயிலை கட்ட ஆரம்பிக்கிறாரு, கட்டியை முடிக்கிறாரு. அது அந்த காலத்துல உலகத்திலே ஒரு நல்ல மாபெரும் ஒரு கட்டிடக்கலையோட வந்து செஞ்சிருந்தாங்க. அந்த கோயிலில் தேவனுடைய கடவுளுடைய மகிமை அதிகமாக இருந்துன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. சரிங்களா? பட் ஆனால் சாலமோனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சில ஆட்சிகள் ஏற்பட்ட குளறுபடிகள், குழப்பங்கள் இதன் காரணம் என்ன ஆச்சுன்னா அந்த கோயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இடிக்கப்பட்டுருச்சு பாபிலோன் காலத்தில். அந்த பாபிலோனியர்கள் வந்து ஓவர்டேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த கோயில் வந்து இடிச்சு போட்டுடுறாங்க. சாலமோன் கட்டின கோயிலை இடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் பல முயற்சிகள் எடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் முயற்சி எடுத்து பல பேர் மூலமாக அந்த கோயிலை திரும்ப கட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கட்டி முடிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த கோயிலில் வந்து பிரசங்கம்லாம் பண்ணுறாரு. திருப்பி இயேசு கிறிஸ்து செத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை மறிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 70 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த கோயிலை வந்து ரோமர்கள் இடிச்சிடுறாங்க. ஸோ அன்னைக்கு இடிச்ச அந்த கோயிலை இன்னைக்கு வரைக்கும் திரும்ப கட்டல. அதுக்கப்புறம் இந்த ரோமர்கள் கோயில் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வருது. யூதர்கள் எல்லாமே அவங்க இஸ்ரேல் தேசத்துலேருந்து சிதறடிக்கப்படுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு பல கொடுமைகள் செய்யப்படுது, பல வந்து உபத்திரத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க, பல கொடுமைகள், மகா கொடுமைகள், உபத்திரவங்களும் அவங்களுக்கு நடக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க, இனிமேல் நாட்டிலே இருக்கிறது நம்ம சேஃப் இல்லைன்னு சொல்லி நாட்டை விட்டு அங்கங்கே தெரிச்சு ஓடிடுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கூட கேரளாலாம் நிறைய பேர் வந்து அந்த ஜூயிஷ் ஃபுல்லாக அதாவது யூதர்களும் செட்டிலாக இருந்திருக்காங்க. ஜெர்மனி, யூஎஸ் அப்படின்னு பார்த்தா பல கண்ட்ரிகளுக்கு சதறி போயிட்டாங்க. ஆனால் எங்கே போனாலும் அவங்க வந்து நல்லா செழிப்பாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ இடிக்கப்பட்ட கோயில் இன்னும் கட்டல. அதில் மிஞ்சி இருக்கிறது அந்த ஒரு வால் மட்டும்தான், அதாவது அந்த செவுரு மட்டும் தான். அந்த தேவாலயம், அதாவது அந்த கோயிலோட ஒரு அந்த செவுரு மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அந்த செவுத்துக்கிட்ட தான் போயிட்டு இன்னைக்கு யூதர்கள் வந்து புலம்புறாங்க, இன்னைக்கு வந்து இந்த கோயில் எப்போ கட்டப்படும், எங்களுடைய கடவுள் எப்போ வருவார். அதாவது இயேசு கிறிஸ்துவ தான் அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இயேசு கிறிஸ்து தான் வந்து நமக்காக வந்த மேசியான்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க. இப்போ அந்த செவருக்கிட்ட போயிட்டு மேசி எப்போ வருவாருன்னு புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னொரு சரித்திரம், அது வேணும்னா தனியாக பார்க்கலாம். ஸோ பார்த்தோன்னா அந்த எருசலேம், அந்த கோயில் கட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் அந்த எருசலேமில் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த கேபிட்டல் சிட்டியில் தான் அந்த கோயிலே இருந்திருக்கு. அந்த இடத்துல அந்த எருசலேம் தலைநகரம் இப்போ சொந்தம் பாலஸ்தீனத்துக்கு சொந்தமா இல்லை இஸ்ரேலுக்கு சொந்தமா தான் சண்டையே. இவங்க என்ன சொல்கிறாங்க, குரான் படி பார்த்தோன்னா ஆபிரகாம் தான் எங்களுக்கு முற்பிதா, ஸோ எங்களுக்கு இஸ்மவேலர் மூலமாக நாங்கள் வந்தோம், ஈசாக்கும் ஒரு நபி நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் எங்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு எஸ்ரேம் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. யூதர்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, ஆபிரகாம் சந்ததி வரும் ஈசாக்கு, ஸோ அவங்க மூலமாக வந்து மோசம் மூலமாக நிறைவேற்றி இந்த எஸ்ரேம் எங்களுக்கு சொந்தம், இது எங்களுக்கு தான் வந்து உரிமைன்னு சொல்கிறாங்க. அண்ணன் தம்பி தான். ஆனால் கடவுள் யாருக்கு நேரடியாக வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஈசாக்கு தானே கொடுத்தாரு, இஸ்மேலுக்கு கொடுக்கலையே. இஸ்மவேலையும் ஆசீர்வதிப்பன்னு தான் சொன்னாரே தவிர ஈசாக்கு இருக்கிற இடத்துல உன்னை வைப்பன்னு ஆண்டவர் இது வரைக்கும் சொன்னதில்லை. என்னதான் வந்து இஸ்மவேலு கடவுள் ஆசீர்வதிச்சாலுமே ஈசாக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இஸ்மேலுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இதுதான். அது குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, உலக ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், உண்மையான ஒரு விஷயம். ஒத்துக்க முடியாது. நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு எப்போ நான் தான் ஃபஸ்ட் நீ செகண்ட்னா ஒத்துக்க மாட்டாங்க, அது அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. அதே தான் முஸ்லீம்ஸ், நீங்கள் செகண்டு, யூதர்கள் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா கடவுளுடைய ப்ரிஃபர்டு ஜனங்க அவங்க, அதை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரடி ஜனங்க. இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமான்றது எனக்கு தெரியல, அதுக்குன்னு போயிட்டு அவர் ஃபஸ்ட்டாக இருக்காரு, எனக்கு கடவுள் வந்து என்ன தெரிஞ்சுக்கல, அவங்கள தான் தெரிஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே போராட முடியுமா? கடவுள் ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காருன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு, அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி தான் முஸ்லீம்ஸ். ஸோ யூதர்களுக்கு கடவுள் ஒரு ப்ரிஃபரன்ஸை கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு முதலிடத்தை கொடுத்துருக்காருன்னா நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ எருசலேமை பங்கு போடுறதுக்கு முஸ்லீம்களுக்கு கண்டிப்பாக உரிமை கிடையாது. என்ன கேட்டால் நான் அதுதான் சொல்லுவேன். ஆஸ் எ டேடி போஸா இன்னொரு வகையில் பார்க்க போனோன்னா இது ஒரு திருக்கு தரிசனமும் கூட. அந்த எருசலேமில் அந்த மவுண்ட் மோரியா அந்த இடத்துல அல் அக்ஸா மாஸ்க் இருக்கக்கூடிய, என்ன கேட்டால் அதுதான். அது முஸ்லீம்களே முன்னே வந்து தன்னுடைய சகோதரனுக்காக தியாகம் பண்ணி அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே தேவாலயம் கட்டுறதுக்கு அவங்களே பர்மிஷன் கொடுக்கணும். இது நடக்கணும். இது நடந்தால் தான் இன்னைக்கு உலகத்தில் ஒரு சமாதானம் கிடைக்கும். இல்லைன்னா பிரச்சனை பெருசாகிட்டே தான் போகும். ஸோ
முஸ்லிம்கள் ஜெருசலேம் விட்டு கொடுக்கணும். ரெண்டாவது அந்த மோரியா மலையில் இருக்கிற அல் அக்ஸா மாஸ்க் அதை அவங்களே தங்களோட சொந்த கையால் ரிமூவ் பண்ணிவிட்டு யூதர்களுக்கு அந்த இடத்த சொந்தமாக கொடுக்கணும். இது என்னுடைய வார்த்தையாக எடுத்தாலும் சரி, இல்லை கடவுள் என் மூலமாக சொல்கிற ஒரு தீர்க்கதரிசனமாக எடுத்தாலும் சரி, இன்னைக்கு உலகத்தோட முக்கியமான அரசியலுக்கான ஒரு தீர்வு இதுதான். அந்த இடத்துல திரும்பவும் அந்த சாலமோன் தேவாலயம் கட்டின அதே இடத்துல திரும்பவும் அந்த தேவாலயம் கட்டப்படும். இந்த அல் அக்ஸா மாஸ்க் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு மெக்கா இருக்குது, அது போதும். அதை விட்டுட்டு ஏன் எருசலேம் நீங்கள் போகணும்? இதுதான் என்னோட கேள்வி இல்லை. இது நான் சொல்லக்கூடிய ஒரு கடவுளுடைய வார்த்தை நீங்கள் எடுத்துட்டாலும் சரிதான். ஸோ அல் அக்ஸா மாஸ்க் அங்கேருந்து அகற்றப்படும். அங்கே சாலமோனுடைய தேவாலயம் திரும்ப கட்டப்படும். இந்த உலக பிரச்சனைக்கு, இந்த உலக அரசியலுக்கு இதுதான் ஒரு தீர்வு. இப்படித்தான் வரும். எந்த உலகத்திலிருந்து, எந்த மூலையிலிருந்து, எந்த நாட்டிலிருந்து எந்த தலைவர் பேசினாலும் சரி, கடைசியான அந்த மோரியா மலைக்கு ஒரு தீர்வு, எருசலேமுக்கு ஒரு தீர்வு. இதுதான். எருசலேம் யூதர்களுக்கு சொந்தமானது. மவுண்ட் மோரியாவில் இருக்கிற அல் அக்ஸா மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே திருப்பியும் தேவாலயத்தை கட்டணும். அங்கே இஸ்ரேலுக்கு கூடி மீண்டும் பிரார்த்தனை செய்யணும். இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, இறுதியான தீர்வு, உறுதியான தீர்வு, கட்டுப்படுத்தக்கூடிய தீர்வு. இதுதான்.